வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. அதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஓடி வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது அவங்களுக்கே சர்ப்ரைஸ் தான், என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? ரெடி, 1 2 3. நான் ஓப்பன் பண்ண போறேன் சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஓப்பன் பண்ணியாச்சு சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஓகே, இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து வந்திருக்கு. ஓகே, இதோட பேக்கிங் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, இதே மாதிரி தான். வாவ், டன்டடான் பாருங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பபிள்ஸ் கேமரா. இது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு கேமரா தான். அவங்க வந்து நல்லா பபிள்ஸ்னால எந்த குழந்தையுமே விரும்பாதவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கான ஒரு கேமரா தான். பார்க்கும்போது கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஆர்டர் பண்ணேன். இனி அதுவே அவங்களுக்கு தெரியாது, வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருப்பாங்க. நம்ம அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயோ வந்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த பபிள்ஸ் கேமரா எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போவே கேள்வி வந்துருச்சு. இது வந்து பபிள்ஸ் கேமரா. இது வந்து இப்படி தான் இருக்கும். பாரு, இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாரு, இங்கே பாரு, இந்த மாதிரி இருக்கும். பொம்மை மாதிரியே போட்டிருக்காங்க. ஆனால் இனி எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. சூப்பரா இருக்குல்ல? ஆமா, இதுல பபிள்ஸ் வரும். இங்க பாரு எப்படி இருக்குன்னு. இது வந்து கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு கேமரா மாதிரியே இருக்கு. பாண்டாவோட ஸ்டைல்ல இருக்கு. நான் வந்து வேற கேமராவோட ஸ்டைல்ல இருக்கும்னு நினைச்சேன். பட் இது வந்து பாண்டாவோட ஸ்டைல்ல இருக்கு. இது வந்து நான் பேட்டரி போடணும். ஆஹா, இதில் இப்போ பேட்ரி போடணும். பேட்ரி போட்டு தான் இதில் ஒர்க் பண்ண முடியும். அதோட இதை வந்து பேட்ரி போட்டுக்கலாம். இருங்க, இரு. இதில் பேட்ரி போட்டு வச்சு இது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் கிளாஸ் மாதிரி எல்லாம் ஒன்றும் இருக்காது. இந்த இடத்துல நம்ம பட்டன் கிளிக் பண்ணதும் இங்கேருந்து அப்படியே அந்த பபுள்ஸ் வரும். அதுக்கான செட்டிங்ஸ் தான். மற்றபடி இதை திருப்புறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்ணெல்லாம் கொடுத்து அழகாக இருக்குல்ல, இந்த காதெல்லாம் கொடுத்து. இது கூட வந்து நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. இந்த பபுள்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு இது, இந்த மாதிரி 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த பபுள்ஸ் வைக்கிறதுக்கான வாட்டரு. இதை வந்து நம்ம இதில் வைக்கணும். பாருங்க, இதில் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி இதில் வைக்கணும். வைக்கலாம், டக்குன்னு எடுக்கிறேன். இதுக்குள்ளே வந்து இந்த ஓஸை போட்டு இதை மாட்டிக்கிறேன். சரிம்மா, பபுள்ஸ் ஊதுறதுக்கு அவ்வளோ ஒரு அவசரம் மேடத்துக்கு. இதில் வந்து அப்படியே செட் பண்ணி நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். கழுத்தில் போடணுன்னா இந்த மாதிரி டேக் கொடுத்துருக்காங்க. அந்த டேகை வந்து நம்ம இதில் மாட்டிட்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லை இது தேவையில்லை, நம்ம கையிலே வச்சுக்கலாம் அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பபிள்ஸ் வந்து ஊதுறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம ஊதி பார்த்துடலாமா? இது இப்போ எல்லாமே போட்டு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். சவுண்டு கேட்குது. சவுண்டு சூப்பராக இருக்கு. ஆனால் ஏன் பபிள்ஸ் வரல? ஒருவேளை நான் வச்சது தப்பாக வச்சுக்கணும். இதை வந்து திருப்பி வைக்கணுமா இருக்கும். நான் வந்து அதை மாற்றி வச்சு பார்க்குறேன். ஓகே, அதை வந்து சரி பண்ணிவிட்டு நான் மேலே இருந்த மூடியை சரியாக ஓப்பன் பண்ணாமல் அப்படியே ஓசை போட்டுருந்தேன். அது வந்து இப்போ சரியாயிடுச்சு. இப்போது கிளிக் பண்ணி பார்க்கலாம். ரெடியா? 1 2 3. பபிள்ஸ் வர மாதிரியே ஒரு பபிள்ஸ் பபிள்ஸ் வருது. ஃபோட்டோ எடுக்க சொன்னால் பபிள்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
துபாக்கூர் கேமரா இது போட்டோ எடுக்கலையா நீ ரெடி பண்ணலையா நீ போட்டோ எடுக்கலையா அப்போ நீ பண்ணு ஏய் நீ என்ன எங்க விடுற டேய் பபிள்ஸ் அவன் அங்கெல்லாம் போய் பிடிக்கிறான் நீடா நீ மேல மேல வைக்காது மேல கொண்டு போகாத அப்படியே சரி நீ அவர்கிட்ட கொடுத்துரு நீ கொஞ்ச நேரம் விளையாடு நானும் வைக்கிறேன் மேல இல்லை இல்லை கீழே கீழே இது வந்து நம்ம கையில் வச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு டைம் இதை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு அது ஊதிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். நம்ம எவ்வளோ தூரம் விளையாடணுமோ அவ்வளோ தூரம் விளையாடிக்கலாம். ஒன்றும் இல்லைண்ணா, அது பப்புள்ஸ் தான், அது போயிடும். சோப்பு மேலே தான். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக விளையாடலாம். கையில் வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அங்கே பாருங்க எவ்வளோ நல்லா ஜாலியாக விளையாடுறாங்கன்னு. அவளுக்கு ஒரே நிறையா இருக்கு, நிறையா வருது. சரி விளையாடுங்கப்பா. இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம எவ்வளோ நேரம் கூட வச்சுட்டு நம்ம இருந்துக்கலாம். அந்த பாட்டிலில் இருக்கிற அந்த சோப்பு நிறம் தீர்றது வரைக்குமே. இது வந்து ஒன்று தான் நான் வாங்கினேன். நிறைய 2-3 வாங்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் இருந்தேன். பட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம்னு நான் நினச்சேன். இது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதோட பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் அந்த நான் வாங்கின லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் இதை போய் வாங்கி பாருங்கள். குழந்தைங்க வந்து பயங்கர ஹாப்பி. எல்லோரும் ஹாப்பியாப்பா? எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்களும் ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதோட நாங்கள் வந்து இன்னைக்கு கிளம்புறோம். இனி அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சரி விளையாடுங்கப்பா. இதில் நம்ம அந்த சோப்பு நிறம் ஆல்ரெடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமில்ல. இதை ரெடி பண்ணி வச்சு நம்ம அடிக்கடி இதே மாதிரி ஜாலியாக எடுத்து விளையாடலாம். சரியா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த இடத்துல எப்படி தொடச்சி விட்டோம்னா அது அழகாக வந்துடும். சரியா? மேலே தூக்கி வச்சுன்னா தான் அது அப்படி ஆகும். மேலே தூக்கி வைக்கக்கூடாது. இப்படி வைக்கும்போது பார்த்தியா அது எவ்வளோ அழகாக வருதுன்னு. பாடுறா
நல்லா வருது. மேலே தூக்கினாலும் அப்படி ஆகுது. நீ அப்படியே வச்சுட்டு இருக்கோம். அந்த பபிள்ஸ் எல்லாம் கீழே தரையில் பட்டு பட்டு அப்படியே உடஞ்சிருது. நம்ம அர்ஜுன் கிட்ட